உண்மையான சென்னைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மேப்ல மார்க் பண்ணப்பட்ட சிட்டி இல்ல. ஒரு ரிதம். காலை முதல் கடற்காற்று முகத்தையும் மனசையும் ஃப்ரெஷ் பண்ணும். ஸ்ட்ரீட்டுகள் எல்லாம் உயிரோட இருக்கும் நகரம். கடற்கரை, டிராஃபிக், ரெயின், ஃபுட், சினிமா இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணினா கிடைக்கும் ஃப்ளேவர் தான்னு ஃபீல் ஆகும். நம்ம சென்னை. சென்னைக்கு பேர் எப்படி வந்தது? சென்னை பட்டுன்னு ஒரு கடற்கரை கிராமம் இருந்தது. மற்றொரு கருத்து, சென்னையப்பன் நாயக்கர்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய பேரிலிருந்து சென்னையார் பட்டினம்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதுவே சுருக்கமா சென்னை. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1639ல இந்த இடத்துல ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கட்டின போதாம் இந்த நகரம் உண்மையிலேயே ஒரு பெரிய ட்ரேட் அண்ட் போர்ட் சிட்டியாக வளர ஆரம்பிச்சது. ஆனா வரலாறெல்லாம் ஓகே. நாம இப்போ வாழ்ற பிரசன்ட் சென்னை தான் அதன் ரியல் ஐடென்டிட்டி. முதல்ல மெரினா பீச். காலை 5 மணிக்கு நீங்க அக்கட போனா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஓடுறவங்க, சுத்துறவங்க, கடல் காற்றை அப்சர்வ் பண்ணிக்கிறவங்க, அவங்க எல்லாருமே ஒரு சைலண்ட் எனர்ஜி ஷேர் பண்ணிடுற மாதிரி இருக்கும். உலகத்திலேயே 2வது நீளமான கடற்கரைன்னு இந்த சிட்டிக்கு ஒரு ப்ரௌட் இருக்குன்னு சொல்லாமலே தெரியும். அதுக்கப்புறம் பாரிஸ் கார்னர். இந்த இடத்துல டிராஃபிக், ஹார்ன், கிரவுட் இது எல்லாம் ஒரு சவுண்ட் ட்ராக் மாதிரி. சென்னைக்கு ஹசல் அண்ட் மூவ்மெண்ட் எதை சொன்னினாலும் பாரிஸ் தான் இன்ஸ்டன்ட் எக்ஸாம்பிள். காலை 6 மணிக்கு கூட இந்த இடம் ஃபுல்லி அவேக். பின் மயிலாப்பூர். இதுதான் சென்னையின் கலாச்சாரத்தின் ரூட். கபாலீஸ்வரர் கோவில், தெரு, அக்ரஹாரம், ஃபில்டர் காஃபி ஷாப் ஸ்மெல், டிசம்பர் மியூசிக் சீசன்ல கர்நாடிக் கான்சர்ட்ஸ், குச்சேரி இவையெல்லாம் சேர்ந்து ஒரு டைம்லெஸ் சென்னை ஃப்ளேவர் தரும். 2500 வருட பழையதாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படும் ஒரு பகுதி. ஆனா எவ்ரிடேயும் அது ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருக்கிறது. சில காட்சிகள் சாந்தோம் சர்ச்சுக்கும் டிசர்வ். 500+ வருட பழைய யூரோப்பியன் ஆர்கிடெக்சர், குவயட் பீச் ரோடு, ஈவினிங் லைட் இதெல்லாம் சென்னையோட கேத்தலிக் ஹெரிட்டேஜை காமா காட்டும். அடுத்து சினிமான்னா அனைவருக்கும் தோன்றது கோடம்பாக்கம். காலிவுட்னு சொன்னா ஹோல் வேர்ல்டுக்கும் தெரியுது அந்த சிட்டி. ஸ்டூடியோஸ், டப்பிங் சென்டர்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட்ஸ். எத்தனை பேரோட கனவுகள் இங்க ஆரம்பிச்சு வெற்றியாகி போயிருச்சு. சென்னை சிட்டியோட என்டர்டெயின்மெண்ட் கோர் இதுதான். சென்னைய ஃபுட் இல்லாம சொல்ல முடியாது. காலை இட்லி சாம்பார், இரவு பரோட்டா சால்னா, ரோட் சைட் கொத்து பரோட்டா, மெரினா பீச்ல சுண்டல் அண்ட் பஜ்ஜி, ஃபில்டர் காஃபி. இந்த ஒரு ஐட்டம் மட்டும்தான் சென்னைக்கே ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி. டிராஃபிக்ல சிக்கி போனவங்க கூட ஒரு நல்ல ஹாட் ஃபில்டர் காஃபி குடிச்சா மனசு நிம்மதியா போயிடும். இது இந்த நகரத்துக்கு மட்டும் இருக்கும் மேஜிக். இப்போ நம்ம சென்னையின் மாடர்ன் ஃபேஸ். ஓஎம்ஆர், ஈசிஆர், ஷொலிங்கநல்லூர், டைடல் பார்க் இந்த இடங்கள் இந்தியாவோட டாப் ஐடி ஹப்ஸ்ல ஒன்றாக இருக்கும் அளவுக்கு ரேப்பிடா டெவலப் ஆயிருச்சு. thousands of people from different states and even countries இங்க ஒர்க் பண்றாங்க. மெட்ரோ ட்ரெயின்ஸ் இந்த நகரத்துக்கு ஒரு நியூ பேஸ் தந்துருச்சு. ஸ்மூத் டிராவல், கிளீன் ஸ்டேஷன்ஸ், ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டி. சென்னையோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லுக் இதுதான். ஆனா இந்த நகரம் பற்றி பேசும்போது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் சென்னையின் ஸ்ட்ரெங்த். 2015 ஃப்ளட்ஸ்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும், எத்தனை இடங்கள் நீர்ல மூழ்கிட்டு போனாலும் சென்னை வாசிகள் மனசு மூழ்கல. அவங்க ஒரே ஃபேமிலி மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுட் டிரைவ், ரெஸ்கியூ, ஷெல்டர்ஸ். பக்கத்துல இருந்தவரே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆனாலும் ஹெல்ப் பண்ணினார்களேன்னு கேட்கும்போது நம்ம சிட்டியோட ரியல் ஹார்ட் தெரியும். இந்த ஸ்பிரிட் தான் இந்த நகரத்தை ஸ்பெஷலா ஆக்குறது. சைக்ளோன் வந்தாலும், ஹெவி ரெயின் வந்தாலும் இந்த நகரம் ஸ்லோ ஆகலாம், ஆனா ஸ்டாப் ஆகாது. அதை ஸ்டாப் பண்ற பவர் எதுக்கும் கிடையாது. எதுக்கு? இங்க வாழ்றவங்க பாசிட்டிவ் அண்ட் பிராக்டிக்கல். அவங்க எவ்ரிடே ஸ்ட்ரகிள்லயே ஷைன் பண்றவங்க. ஈவினிங் டைம் ஈசிஆர் ரோட் லெமன் எல்லோ ஸ்கைக்குள்ள பைக்ல போய் சீ ஸ்மெல் வர்றதா ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சென்னை மொமெண்ட் அது. சிட்டி ரஷ்ஷுக்கும் பீச் காம்னஸுக்கும் இடையே பேலன்ஸ் வைத்திருக்கும் நகரம் இது. சென்னையோட பாஸ்ட் கிளாஸா இருக்கு, பிரசன்ட் பிஸியா இருக்கு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கு. இந்த சிட்டியை லவ் பண்ற ரீசன்ஸ் இன்ஃபைனட். லோக்கல் ஆக்சென்ட், ஆட்டோஸ்ல பிளாஸ்ட் ஆகும் தமிழ் சாங்ஸ், ஸ்ட்ரீட் கிரிக்கெட், மெரினா பிரீஸ், டிசம்பர் குச்சேரி சீசன், நைட் டைம் டீ ஸ்டால்ஸ் இவை எல்லாம் சேர்ந்து தான் சென்னை. இந்த நகரம் ஒரு பில்டிங் கலெக்ஷன் இல்ல, ஒரு எமோஷன். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு பக்கம் கடற்காற்று வீசுற ஃபீலிங் வந்தா அதுதான் சென்னை கனெக்ட். இதுதான் உண்மையான சென்னை. இங்க வாழ்றோம், இங்க பிரீட் பண்றோம்.
இங்க தான் நம்ம கதையும் ஆரம்பம். சிட்டி ஆஃப் ஸ்பிரிட், சிட்டி ஆஃப் ஸ்டோரீஸ். இதுதான் நம்ம சென்னை.